அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 2 ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சுக்கிங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எட்ஜிக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 22,425 நம்மளுக்கு ட்ரேட் ஆக மாட்டிருக்கு. -425 பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம நிஃப்டி க்ளோசிங்க்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் நம்மளுக்கு வர்த்தகம் ஆயிட்டு இருக்குது. மைனஸில் கேப் டவுனில் நம்மளுக்கு வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு. அப்போ எதெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த இடம் நம்மளுக்கு 22,405. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதோட லோ, ப்ரீவியஸ் லோ 22,300. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 22,000ங்கிறது 22,086 ஒரு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கிட்டு மார்க்கெட்டு 22,086க்கு வந்தாங்க அப்படின்னா, ஒன்று இந்த இடத்துல உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள். இங்கே பிரேக் பண்ணாங்கன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். எங்கே அப்படின்னா அடுத்த சப்போர்ட் 2 நம்மளுக்கு 22,086. இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு இம்பாக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ 22,100 காலன் போட்டு நீங்கள் வாட்ச் பண்ணால் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி ஓப்பன் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 30 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். அதேமாதிரி 15 மினிட்ஸ் கேண்டில் ஹை லோ மார்க் பண்ணிக்கிங்க. இந்த ஹையை பிரேக் பண்ண முடியல அப்படின்னா, ஒரு வேளை இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறாங்க அப்படின்னா, இந்த ஹை கெட்லாம் போனாங்கன்னா ஹை லெவலில் மார்க்கெட்டு ஸ்ட்ராங்காக இல்லை. அப்போ இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் ஆகுறாங்க அப்படின்னா, இந்த லோக்கு வந்தாவே நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஏன்னா இப்போ கேப் டவுன் ஆகிறாங்கன்னாமே ரேஞ்ச் வந்து பெருசாக தான் இருக்கும். இந்த ஹைக்கு போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகுறாங்க அப்படின்னா நல்ல இம்பாக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி ஓப்பன் பிலோ, ஓப்பன் எபோ. ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். ஓப்பனுக்கு எபோ எத்தனை பாயிண்ட் வச்சுட்டு கீழே வருகிறாங்க. இப்போ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிட்டாங்க. ஓப்பனுக்கு எபோ வந்து 30 பாயிண்ட் ஹை கொடுத்துட்டு மீதி 200 பாயிண்ட் வந்து ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு கீழே தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த ஓப்பன்லேருந்து ஓப்பனை பிரேக் பண்ணுறப்போ ஓப்பன் ஹை டு லோ, லோ டு ஹை எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் செக் பண்ணினாவே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிங்க. நல்ல ஒரு இம்பாக்ட் இந்த இடத்துக்குலாம் வந்தாங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்செக்ஸில் இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்குது. சென்செக்ஸில் எக்ஸ்பைரி இருக்கிறதுனால மார்க்கெட்டில் எந்த இடத்துல சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சேம் நம்மளுக்கு 22,666ங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியே நம்மளுக்கு 400 பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா, இவங்களாம் ஒரு 1,500 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு மைனஸில் குறைஞ்சபட்சம் 1000 பாயிண்ட் மைனஸில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ எக்ஸாக்டாக இந்த S2 இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா ப்ரீவியஸ் டே லோ இது வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு 1 ஹவர் சார்ட்டில் நம்ம செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் எங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு மோஸ்ட்லி இந்த ஏரியாவும் S2வும் இந்த ப்ரீவியஸ் டே லோவும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. இதை செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஐடிஎம் கொண்டு தான் மதிப்பு இருக்கும். ஓடிஎம்முக்கும் ஏடிஎம்முக்கும் இன்றைக்கி ஜீரோ பண்ணிடுவாங்க. பார்த்து ப்ளே பண்ணுங்கள். நல்ல ஒரு மூமெண்ட் செகண்ட் ஹாஃபில் ஏதாச்சும் மூமெண்ட் ப்ரீமியம் டிகே ஆகிட்டு கிடைக்கிறாங்களான்னு பாருங்கள். ஒருவேளை இப்போ மார்க்கெட்டு கேப் டவுன் ஆகுறாங்க. கேப் டவுன் ஆகிறப்ப புட் ஆப்ஷன் வந்து லோலேருந்து ஹைக்கு போயிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ ஹையிலேருந்து இப்போ ஹை போயிட்டாங்க. ஹையிலேருந்து காலையில் வச்ச ஒரு லோ வந்து ஒரு ரூ. 100 காலையில் வச்சுருக்காங்க அப்படின்னா ஹை வந்து ஒரு ரூ. 300 கொடுத்துருக்காங்க. இந்த ரூ. 100க்கு புட் ஆப்ஷன் வந்து இந்த ரூ. 100 பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி என்ட்ரி உள்ளார ஆகக்கூடாது. ரூ. 100க்குள்ளே என்ட்ரி ஆகினாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் புட் சைடே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதை வச்சு நம்மளுக்கு மார்க்கெட்டில் சைடுவே போயிட்டு இந்த ரூ. 300 பொருளை வந்து ரூ. 100க்கும் இல்லை அப்படின்னா ஒரு ரூ. 30க்கும் கொண்டுட்டு வந்துட்டு திருப்பி உள்ளார என்ட்ரி ஆகிறப்ப நல்ல ஒரு இம்பாக்ட் புட் சைடே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 1 ஹவர் சார்ட்டில் பார்த்துக்கலாம். இன்றைக்கி ஒரு ட்ரை ஆங்கிள் பேட்டர்ன் ஏதாச்சும் உருவாகுதா அப்படின்னு பாருங்கள் சென்செக்ஸில். ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பிரி இருக்கிறதுனால ஒரு கீழேயும் மேலேயும் போயிட்டு கொடுக்காம நல்ல ஒரு சைடு வேவாக வந்துட்டு இப்போ இங்கே ஓப்பன் ஆகுறாங்க.
ஓப்பன் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் மார்க்கெட்டை ட்ராவல் ஆகுறாங்களா அப்படின்னு பாருங்க. ஓப்பன் ஆகிட்டாங்க. இதில் இந்த 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 ரேஞ்சுக்குள்ளேயே ஒரு சைடு வேவாக போயிட்டு செகண்ட் ஹாஃபில் இதை வந்து பிரேக் பண்ணுறப்ப நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த ஓப்பன் ஆனோடி தான் இதை செக் பண்ண முடியும். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ப்ரீமியம் டிகே அவரை வச்சு வெயிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஏதாச்சும் அமையுதா அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர் சார்ட்டில் பார்ப்போம். 1 ஹவர் சார்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமாக இருக்கும். 22,200 இதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 21,963 969 வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த ரெண்டு சப்போர்ட் இன்னைக்கு இந்த ரெண்டு இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. இதை செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இது அப்படியே ஒன் டே கண்டியில் நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னாலும் தெரியும். ஒன் டே கண்டியில் ஒரு சப்போர்ட் ஜோனில் இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 22,000ங்கிறது ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் கண்டிப்பாக இந்த 21,750 மார்க்கெட்டை தொடும். இந்த ஏரியாவை பிரேக் பண்ணிட்டு திருப்பி உள்ளார போணுச்சு அப்படின்னா ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா அக்குமுலேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஓகேங்களா? லாங் டேர்முக்கு நல்ல ஒரு ஸ்டாக்காக பார்த்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டியில் சென்செக்ஸில் பார்ப்போம். சென்செக்ஸுக்கும் நம்மளுக்கு மெயின் இந்த இந்த ப்ரீவியஸ் டே லோ வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமாக இருக்கும். இந்த ப்ரீவியஸ் டே லோ வந்து எக்ஸாக்டாக வேல்யூ பார்த்தீங்கன்னா 71,767. அப்போ மார்க்கெட்டு 72,000 ஓப்பன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஓப்பன் ஆகிட்டு இந்த ப்ரீவியஸ் டே லோ 71,755. அப்போ 71,800 இல்லாட்டினா 71,700 கால் அண்ட் புட்டை வாட்ச் பண்ணுங்க. கால் அண்ட் புட்டை வாட்ச் பண்ணுறப்ப ஹைக்கு இப்போ காலோட ஹை புட்டோட லோ இந்த புட்டோட காலோட ஹைக்கு மேலே புட்டோட லோ இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டு இந்த லோவை இந்த இவங்களுடைய ஹையை பிரேக் பண்ணாத வச்சு மார்க்கெட்டு மேலே போக முடியாது. அங்கேருந்து கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அப்போ புட்டோட ஹைக்கு லோக்கு மேலே கால் போகிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டு இன்னும் நம்மளுக்கு மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புட்டோட லோ காலோட ஹை இது வந்து இந்த இடத்துல 21,700 இல்லாட்டினா 71,700 71,800 இதை வாட்ச் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஐவி இப்போ பார்த்தீங்க நிஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கால் சைடு வந்து 28 புட் சைடு வந்து 24 இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்செக்ஸில் கால் சைடு வந்து நம்மளுக்கு 36 புட் சைடு வந்து 30 இருக்கிறாங்க. நல்ல ஒரு மூமெண்ட்டு மேலேயும் கீழேயும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதை தான் இண்டிகேஷன் பண்ணுது. லைவில் எந்த மாதிரி இதே வேல்யூ இருந்தது அப்படின்னா கம்பல்சரி காலுக்கும் புட்டுக்கும் நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஏடிஎம் ப்ரீமியம் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட அதிகமாகவே வச்சுருக்கிறாங்க. இப்போ ஏடிஎம் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 73,100 525 ப்ளஸ் இது 441 கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் வச்சுருக்காங்க. அப்படின்னா மேலையும் கீழேயும் டிகே பண்ணணும் அப்படின்னா மேலையும் கீழே மூவ்மெண்ட் கொடுத்தா தான் டிகே பண்ணணும். இல்லாட்டினா சைடுவேல கூட செகண்ட் ஹாஃபில் ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரீமியம் அதிகமாக இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.